உரனென்னும் தோட்டியான் உறைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. வணக்கம், இது உங்கள் கவிதூஸ் வலையொலி. கதை கேட்குறது எவ்வளவு முக்கியமோ கதையோட தார்மீகத்தை புரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஆனால் இந்த காணொலியில் கதையை விட கதையோட தார்மீகத்தை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். சிலப்பதிகார கதையை தெரியாதவங்களே இருக்க முடியாது. இதோட தார்மீகம் என்ன சொல்லுது? ஒரு பெண்ணின் தர்மமும் சக்தியும் நேர்மையும் சாம்ராஜ்யங்களே அசைக்கக்கூடும்னு சொல்லுது. அறமே தவறாத பாண்டிய மன்னனாவே இருந்தாலும் நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு சரியா விசாரிக்காம தீர்ப்பு வழங்கினா கடைசியில அதே தீர்ப்பு தான் உனக்கும்னு சொல்லுது. கட்டின மனைவிக்கு துரோகம் செஞ்சா அந்த மனைவி கூட உங்களை மன்னிச்சிடுவா, ஆனா கர்மா உங்களை மன்னிக்காதுன்னு சொல்லுது. நேரம் கிடைக்கும் போது என்னோட கர்மா பதிவை போய் கேளுங்க. கர்மானா இவ்வளவு தானான்னு உங்களுக்கே புரியும். என்ன நடந்தாலும் இறுதியில அறமும் உண்மையும் தான் வெல்லும்னு தெளிவா உணர்த்துது. இரு பிரம்ம முகூர்த்தத்தை விட ஏதோ சக்தி வாய்ந்தது இருக்குன்னு சொன்ன, இப்ப என்ன சிலப்பதிகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? இதை கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும். நான் பொதுவா காலை நேர ஆள் கிடையாது. சூரிய உதயத்தை பார்த்த சரித்திரமே கிடையாது. கொஞ்ச நாள் என் வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சு பண்ற ஒரு விஷயத்த என்னால தொடர்ந்து பண்ண முடியாம தேக்கமாவே இருந்தது. என்னால் ஏன் பண்ண முடியலன்னு எனக்குள்ளேயே நான் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். என்னோட ஈர்ப்பு விதி காணொலியில் நான் சொன்னது தான் எனக்கு இங்கேயும் நடந்தது. எங்கள் அம்மா கிட்ட ஒரு சாயங்கால வேலையில் என் மனசில் இருக்கிற இந்த விஷயத்த பகிர்ந்துக்கிட்டு இருந்தேன். என்னன்னே தெரியலம்மா, எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் முதல் மாதிரி இந்த விஷயத்தில் என்னால் செயல்பட முடியல. ஆனால் அப்பவும் நான் விடாம தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே போதும், எதை வேணாலும் சாதிக்கலான்னு. நீ நாளையிலிருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உன் வேலையை ஆரம்பி, அதுக்கப்புறம் பாரு எல்லாமே தானாகவே நடக்கும்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது எங்கள் வீட்டில் நிறைய வாட்டி இதை எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட இதை பெருசாக பொருட்படுத்தினதே இல்லை. ஏன் 4 மணிக்கு எழுந்துக்கிறதெல்லாம் என் வாழ்க்கை வரலாறுல இருக்க முடியாதுன்னு கூட சொல்லி கடந்து போயிருக்கேன். இதெல்லாம் சொன்ன நான் தான் இன்னைக்கு 4 மணிக்கு எழுந்துக்கிறேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, தினமும் தியானம் பண்ணுறது என்னோட வழக்கம்தான். ஆனால் முதல் முறையாக அதிகாலை நேரத்தில் தியானம் பண்ணி முடிச்ச அந்த முதல் நாள் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை நடத்துச்சுன்னு தான் சொல்லணும். எந்த விஷயத்த ரொம்ப நாளாக என்னால் பண்ண முடியாமல் தேங்கி இருந்தனோ அந்த விஷயத்த அன்னைக்கே நான் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன். 2வது நாள் முதல் நாளை விட இன்னுமே அதை சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நாட்கள் போக போக அதில் ஒரு பயங்கரமான ஈடுபாட்டையும் முன்னேற்றத்தையும் என்னால் கண் கூட பார்க்க முடிஞ்சுது. அப்போதான் இதோட முழுமையான சக்தியையே நான் உணர்ந்தேன். நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி சொல்லலைங்க, மன உறுதியை பற்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தோட சக்தியையும் நான் மறுக்கலை. என் வாழ்க்கையில் சாத்தியமே இல்லைன்னு நினச்ச ஒரு விஷயத்த என்னோட மன உறுதியை கொண்டு எப்படி சாத்தியமாக்கியிருக்கேன்னு நினைக்கும் போது என்னாலேயே இதை நம்ப முடியல. பல நேரங்களில் நம்மளோட மன உறுதி அசைக்கப்படலாம். அதுக்கு யாரோ தான் காரணமாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம எண்ணம், மனசு, செயல் இந்த 3ம் கூட காரணமாக இருக்கலாம். அப்போ நம்மளை அசைச்சு பார்க்கணுன்னு நினைக்கிற எதுவானாலும் சரி, யாரானாலும் சரி, அவங்க தான் விழணுமே தவிர நம்ம இல்லை. பிரம்ம முகூர்த்த நேரத்தோட சக்தியை நீங்கள் உணரணும்னாவே அதுக்கு முதல்ல மன உறுதின்ற சக்தியை நீங்கள் உணரணும். மனசு உறுதியாக இருந்தால் நம்பிக்கை தானாக பிறக்கும். இதெல்லாம் சரி, இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தார்மீகம் என்ன? ஒரு பெண்ணோட தர்மமும் சக்தியும் நேர்மையும் எப்பேற்பட்ட சாம்ராஜ்யங்களே அசைக்கக்கூடும்னா அப்போ அவளோட அசைக்க முடியாத மன உறுதி அவளுக்கான கோட்டையை கட்ட உதவும்னு தெளிவாக உணர்த்துது. இன்னும் எளிமையாக சொல்லணும்னா இது ஒரு பெண்ணுக்கும் மட்டும் இல்லை, ஆணுக்கும் தான்னு தெளிவாக உணர்த்துது. அடுத்த காணொலியில் இரு எப்பவுமே ஒரு குட்டி கதை சொல்லுவேன், எங்க குட்டி கதையை காணோம்? அடுத்த காணொலியில் என்ன பதிலே சொல்லாமல் போகிற? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அடுத்த காணொலியில் ஒரு அழகான காதல் கதையை சொல்கிறேன். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.